சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு வாதம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டிருக்கிற அறிக்கை ஒன்றில் மக்களுக்காகத்தான் திட்டங்களே தவிர திட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்கிற காரணத்தை கூறி காவிரி டெல்டா படுகைகளில் மீத்தேன் வாயு உற்பத்தி செய்கிற திட்டத்தை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி 3 பேர் கொண்ட 3 மாதத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நிபுணர் குழுவை அமைத்திருக்கிறார். தஞ்சை, திருவாரூர், பேராவூரணி உள்ளிட்ட ஏறக்குறைய காவிரி டெல்டா படுகை மாவட்டங்களில் 691 சதுர கிலோமீட்டர் பகுதிகளில் படிந்திருக்கிற பழுப்பு நிலக்கரிக்கு மேல் இருக்கிற மீத்தேன் வாயுவை ஆழ்துளை கிணறுகள் மூலம் உறிஞ்சி எடுக்கிற திட்டத்திற்கு 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் மிகப்பெரிய அளவிலான நிலவளம் பாதிக்கப்படும், நீர்வளம் பாதிக்கப்படும், ஒட்டுமொத்தமாக காவிரி டெல்டா பகுதிகளுடைய விவசாயமே முற்றிலுமாக புதைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என கூறி பல்வேறு இந்த மாவட்டங்களினுடைய இந்த வட்டங்களினுடைய விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் மீத்தேன் வாயு எடுக்கும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரிழப்புக்கு எதிரான பேர் இயக்கத்தின் சார்பில் இன்று தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் கடையடைப்பு மற்றும் போராட்டங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீத்தேன் வாயு திட்டம் என்பது எந்த வகையில் விவசாயத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது குறித்தும் இதற்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் இன்றைய சிறப்பு விவாதத்தில் பார்க்க இருக்கிறோம். நம்மோடு பங்கேற்பதற்காக நிறைய விவசாயம் சார்ந்த நிபுணர்கள் நம்மோடு பங்கேற்க காத்திருக்கிறார்கள். தற்போது முனைவர் நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. நம்மாழ்வார் சார், என்ன காரணத்திற்காக இந்த திட்டத்தை எதிர்க்கிறீர்கள்? இந்த காவிரி ஆறு தமிழ்நாட்டுடைய இரத்த நாளம் போன்றது. குடையில தோன்ற ஆறு பல உபநதிகளையும் உள்ளடக்கி குளித்தலை வரும்போது அகண்ட காவேரியா ஆயிடுது. கொங்கு மண்டலத்தில் அதுக்கு ஏழுகரை நாடுன்னு பேரு. 6 உபநதிகள் உள்ள சேர்றதுனால குளித்தலையில அகண்ட காவேரி ஆகுது. ஸ்ரீரங்கத்துடைய தலைப்புல 2ஆ பிரியுது. ஸ்ரீரங்கம் பிரிஞ்சு கல்லணை வரும்போது மேல 2ஆ பிரியுது. மொத்தம் 36 நதிகளாக கிளை நதிகளாக பிரிஞ்சு மரம் வேர் விட்டது போல வங்கக்கடல் வரலும் பாஞ்சு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் உண்ணும் உணவாகவும் விளங்குகிறது இந்த காவேரி. இந்த காவேரியில படுகையில 500 அடியிலிருந்து 1500 அடி வரையிலும் உள்ள உப்பு நீர், அது கடல் நீரை விட 5 மடங்கு அதிகம் உப்பு கலந்த நீரை உறிஞ்சி நம்ம கிளை ஆறுகளில் விட்டு வங்காள விரிகுடாவில் கொண்டு போய் சேர்ப்பதாக இந்த திட்டம் சொல்லுகிறது. மீத்தேன் எடுப்பு திட்டம். இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு 2010 மத்திய அரசாங்கம் போட்டு கொடுத்த ஒப்பந்தம் இதை சொல்லுகிறது. இந்த உப்பு நீரை கிளைநதிகளில் விட்டீங்கன்னு சொன்னா எல்லா ஆறுகளும் உப்பா போயிடும். ஆறுகள் பாயிற எல்லா நிலமும் உப்பா போயிடும். மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு 1/3 பங்கு உணவை தரக்கூடிய காவிரி படுகை உப்பு நீர் கலர் நிலமா போகுது. அந்த நிலம் போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு காவிரியில தண்ணி வர்றதுக்கு வழி கிடையாது. தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்கள் சேர்ந்து 2 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது. கடல்ல வளர மீன் வளம், கடல் வளம் எல்லாமே இதோட செழிஞ்சு போகக்கூடியது. இன்றைக்கு நெல் விளையக்கூடிய ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் டன் நெல் விளையக்கூடிய இந்த தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் பூமி நிலக்கரி சுரங்கமாக மாறினால் தமிழ்நாடு வறுமையிலும் பஞ்சத்திலும் அடிபடும். ஆகையினால எதுக்கிறோம். நம்மால் தொடர்ந்து பேசலாம். தற்போது லெனின் அவர்கள் பேரிழப்புக்கு எதிரான பேர் இயக்கத்திலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் லெனின் சார். நல்லது லெனின் சார், இந்த போராட்டங்களினுடைய பின்னணி அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சாத்தியம்? ஏன்னா தமிழக அரசு உடனடியாக இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. இந்த நிபுணர் குழு அறிக்கையை அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு இயற்கை வளம் இருக்கிறது, ஒரு தாது வளம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாட்டினுடைய சொத்து. அந்த சொத்தை எடுத்து பயன்படுத்துவது என்பது அந்த நாட்டிற்கு இருக்கிற அடிப்படை உரிமை. இப்போ விவசாயிகளுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அந்த தாதுவை வெளியில் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லையா? அல்லது அந்த தாதுவை வெளியே எடுத்தாலே, இயற்கை வாயுவை வெளியில் எடுத்தாலே விவசாயம் முற்றிலுமாக அழிக்கப்படுமா? முற்றிலுமாக அழிக்கப்படும். அது வெளியே எடுத்தாலே அழிக்கப்படும். ஒரு நாட்டினுடைய சொத்து அந்த நாட்டு மக்களுக்குத்தான் பயன்பட வேண்டும். உபரியாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற வளம் என்பது நமக்கே தேவையான ஒன்று இருக்கும்போது இதை போய் ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி கிட்ட, ஒரு அமெரிக்க கம்பெனி கிட்ட கொடுத்து நீ எங்க வேணாலும் வித்துக்க
அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறது. அதுவும் இந்த போன்ற ஒரு சமவெளி பிரதேசம், உலகத்திலேயே சமவெளி பிரதேசமும் சம தட்பவெப்பநிலை நிலவக்கூடிய ஒரு இடம் இந்த காவிரி பாசன பகுதி. இந்த மாதிரியான இடத்துல ஒரு அந்நிய கம்பெனியை விட்டு இங்க உள்ள நிலவளங்கள் எல்லாத்தையும், நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கனிவளங்கள் அனைத்தையும் எடுத்துட்டு போ, இங்க உள்ள நீரை சுத்தமா தொடச்சி இறஞ்சி வெளியே கடலுக்கு அனுப்பிவிடு, இந்த மண் எப்படி போனாலும் போகட்டும், இந்த மக்கள் எப்படி போனாலும் போகட்டும், இது பாலைவனமாகட்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருக்கிறத தான் நம்ம கடுமையா எதிர்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னு சொன்னா, இந்த மீத்தேனை எடுக்கணும்னு சொன்னா, இந்த மீத்தேன் நிலக்கரியோட படிஞ்சிருக்கக்கூடியது, இண்டி அடுக்குகள்ல படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கனிம வளம். இந்த மீத்தேனை எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய நீரை ஒட்ட உறிஞ்சினா தான் மீத்தேன் வாயு வெளியே வரும். அப்ப நீரை ஒட்ட உறிஞ்சும் போது இப்ப சராசரியா தஞ்சை மாவட்டத்தில் 100 அடி வரைக்கும் தான் நல்ல தண்ணீர், அதாவது குடிநீரும் விவசாயத்திற்கு ஏற்ற நீரும் கிடைக்குது. அதுக்கு கீழே போக போக உப்பு நீரா மாறுது. இப்ப இவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அது 500 அடிக்கு போகும்போது கீழே இருக்கக்கூடிய படுமோசமான கடல் தண்ணியை போல 5 மடங்கு உப்புத்தன்மை வாய்ந்த தண்ணியை எடுத்து வெளியில விட போறாங்க. வெளியிலன்னா ஏற்கனவே பாய்காலாவும் வடிகாலாவும் இருக்கக்கூடிய இந்த காவிரி ஆற்றினுடைய கிளை ஆறுகள்ல விட போறாங்க. விட்டா என்ன ஆகும்னு சொன்னா, மண் பகுதி பூராவும் ஊறி அனைத்தும் அப்படியே விஷமா மாறிடும், நச்சுத்தன்மை வாய்ந்ததா மாறிடும். அப்போ அந்த மண்ணில் ஒரு புல் போட்டு கூட முளைக்காது, ஒரு சிற்று உயிர் கூட வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அப்போ ஒட்டுமொத்தமா அந்த பகுதி பாலைவனமாக தவிர வேற வழி இல்லை. எப்பவுமே நாகரிகங்கள் பூரா நதிக்கரைகளாக தோன்றி இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா, காவிரி என்பது ஒரு பெரிய நதிக்கரை. அந்த காலத்திலிருந்து கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய அளவுக்கு வளப்படுத்தி இங்கு உள்ள மக்களுக்கெல்லாம் குடிநீரையும் கொடுத்து உணவை கொடுத்து அதுக்கு பிறகு அது கடல்ல போய் கலக்குது. இந்த செல்கின்ற பகுதிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு வளமான பகுதியாக இருந்திருக்குது. இந்த பகுதிகளில் தான் மக்கள் கூட்டம் அதிகமா வசிக்கிறாங்க. இங்கதான் நாகரிகமே பிறந்துச்சுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமா ஒட்டுமொத்தமா இந்த மக்கள் நாகரிகத்தை அதுல உலகத்திலேயே தமிழ் மக்கள் தான் மூத்த குடி, உலகத்திலேயே மூத்த குடி, தமிழ் மொழி தான் மூத்த மொழி அப்படின்லாம் சொல்லப்படுது, நிறுவப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் வாழ்ந்த தோன்றிய இடத்தையே பாலைவனமாக்குகிற இந்த திட்டத்தை மக்கள் வெகுவாக எதிர்க்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பேசலாம். போராட்டங்கள் குறித்தும் உங்களது எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கூடுதலாக பேசலாம். நம்மாழ்வார் சார், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த பிரச்சனை ஏதோ ஒரு தஞ்சாவூர் பெல்ட் அல்லது ஒரு காவிரி டெல்டா மாவட்டத்தினுடைய பிரச்சனையாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. இது உண்மையிலே தஞ்சை என்கிற ஒருங்கிணைந்த ஒரு 10 மாவட்டத்தோட பிரச்சனை மட்டும்தானா? இல்லைங்க, இது தமிழ்நாட்டோடைய மொத்த பிரச்சனை. காவிரி என்பது தமிழ்நாட்டோடைய ரத்த நாளம். இது நம்முடைய பழம்பெருமை, சோழர் பெருமை. காவிரி பாஞ்சதுனால கடந்த காலத்துல வரலாற்றுல வெள்ளைக்காரர்கள் எழுதி வச்ச வரலாற்றுல தென்னிந்தியாவுடைய நெல் களஞ்சியம் என்று வழங்கப்பட்டது. அப்ப தமிழ்நாட்டில் நீர்பாயும் நிலப்பரப்புல 3/2 பங்கு காவிரி பாயும் பரப்புல இருக்குது. அது 12 மாவட்டங்கள்ல இருக்குது. 2 கோடி மக்கள் அதுல உழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இப்ப இன்னைக்கு குடிநீருக்கு எங்க பார்த்தாலும் பஞ்சம், எங்க பார்த்தாலும் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற பெயர்ல ராமநாதபுரம் மக்கள் காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, சிவகங்கை மக்கள் காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, அந்த நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரவங்க காவிரி தண்ணி குடிக்கிறாங்க, வீராணம் ஏரி தண்ணி சென்னைக்கு போய் சென்னையில இருக்கவங்க குடி தண்ணீர் குடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 3/2 பேர் காவிரி தண்ணீர் குடிக்கிறாங்க. ஆகையினால இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. தமிழ்நாட்டில் உற்பத்தி பாதிக்கப்படுமானால், காவிரி பாசன பகுதி பாதிக்கப்படுமானால், நம்முடைய உண்ணுகின்ற சோற்றுக்கும் குடிக்கின்ற நீருக்கும் அடுத்தவன்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டிய நிலை வரும். ஆகையினால இது தமிழ்நாட்டு பிரச்சனையா பார்க்கணுங்கிறது தான் பேரெழுப்புக்கு எதிரான பேரியக்கத்தினுடைய அறைகூவலாக இருக்கிறது. நம்மாழ்வார் சார், இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்கிற இந்த தடை ஒரு இடைக்கால தடை தான். நிபுணர் குழு அவங்க அமைச்சிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகம், இந்திய தொழில்நுட்ப கழகம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம்னு நிறைய அமைச்சிருக்காங்க. இந்த குழுக்கள் ஒருவேளை மீண்டுமாக மீத்தேன் வாயு எடுக்கிற திட்டத்திற்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தால் என்ன மாதிரியான எதிர்விளைவுகள் ஏற்படும்? இல்ல, நாங்க என்ன பண்ணிருக்கோம், இந்த சாமிநாதன் பவுண்டேஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, இந்த வேளாண் பல்கலைக்கழகத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இவர்கள் செய்த காரணத்தினாலதான் இந்த இன்னைக்கு நாட்டில் முழுதும் தற்கொலைகள் நடந்திருக்கு, விவசாய தற்கொலைகள். இந்த குள்ள நெல்ல உள்ள புகுத்தினதுனாலதான் நம்ம எல்லாத்தையும் இழந்திருக்கோம். முன்னாடியே இவங்க ரசாயன உப்புகளையும் நஞ்சையும் போட்டு குடிக்கிற தண்ணியெல்லாம் கெடுத்திருக்கிறாங்க.
இந்த குழு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால நாங்கள் மாநில அரசுகிட்ட என்ன கேட்கிறோம், விவசாய பிரதிநிதிகளையும் பேரழிப்புக்கு எதிரான பேர் இயக்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்காரர்களையும் காந்தியவாதிகளையும் இந்த குழுவில் வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா ஒரு அழைப்பு கொடுக்கிறோம், அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். மாநில அரசாங்கம் அது செய்யலைன்னா நாங்களே ஒரு குழுவை ஏற்படுத்தி நாங்களே வந்து ஆய்வு செஞ்சு நாங்களே ஒரு அறிக்கையை வெளியிடுவோம். இல்ல, இப்ப நீங்க இந்த அறிக்கை ஒரு அரசாங்கம் வந்து ஒரு குழு அமைத்து இந்த அறிக்கை எதிர்பார்க்கிறது என்றால் இந்த குழுவை என்ன காரணத்திற்காக எதிர்க்கிறீர்கள் தான் என்னுடைய கேள்வி. ஏன்னா முதலமைச்சருடைய அறிக்கையில சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. இதற்கு முன்பாக அமெரிக்காவில் மீத்தேன் வாயு எடுக்கிற திட்டங்கள்ல என்ன மாதிரியான குறைபாடுகள் ஏற்பட்டது, எங்க நிலவளம் பாதிக்கப்பட்டது, எங்க காற்று வளம் பாதிக்கப்பட்டது, எங்க நீர்வளம் பாதிக்கப்பட்டதுன்னு எல்லா விளைவுகளையும் அவங்க சொல்லி அதன் அடிப்படையில அப்படி ஒரு நிலைமை காவிரி படுகைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குழு அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் விடப்பட்டிருக்கிற இந்த ஏலத்தை மாநில அரசு எந்த அளவிற்கு அதிகபட்சமாக தடுத்து நிறுத்த முடியும்? மாநில அரசனுடைய அனுமதி இல்லாமல் இங்க பூமியில சுரங்கம் தோண்ட முடியாது, சுரங்கத்தக்க பொருட்களை எடுக்க முடியாது. ஆகையினால முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கையை நாங்க பாராட்டுகிறோம், அதுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 60 ஆண்டுகள்ல நம்ம இந்திய விவசாயம் வந்து மிகவும் கீழ்நிலைக்கு போயிருக்கிறது. இதற்கு காரணம் MS சாமிநாதனும் கோவை வேளாண் பல்கலைக்கழகம் தான். இந்த 2 பேரும் சேர்ந்து அமெரிக்கா கம்பெனிகளுக்கு ஏஜென்ட்டுகளா வேலை பார்த்திருக்கிறார்கள். அவருடைய ஒட்டு விதை வித்து இருக்குது, அவருடைய எந்திரங்களை வித்து இருக்குது, அவனுடைய ரசாயனங்கள் வித்து இருக்குது, அவனுடைய ரசாயன உரங்கள் வித்து இருக்கு, பூச்சிக்கொல்லிகள் வித்து இருக்குது. இவ்வளவையும் வாங்கி வேலை செஞ்ச விவசாயி கடன் பட்டு கடன்ல மீள முடியாம சேர்த்து இருக்கிறான். நிலமெல்லாம் உப்பா மாறி இருக்குது. ஆக இந்த திங்கிறவங்க எல்லாம் வந்து நஞ்ச தின்கிற நாட்டுல நோய் பெருகிட்டே இருக்கு நாட்டுல. ஆனா இவர்கள் மக்களுக்கு தேவையான ஒரு நீதியை வழங்குவார்கள், உண்மையான அறிக்கையை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்கிற மட்டும்தான் நாங்க வெளிப்படுத்துறோம். இப்போது நீங்க சொல்ற மாதிரி இதற்கு முன்பாக இந்தியா முழுக்க இருக்கிற இந்த மாதிரியான தாது வழக்குகளை எடுக்கிறதுக்கு திறந்த வெளி சுரங்கங்களை அமைச்சுதான் எடுப்பாங்க, நெய்வேலி மாதிரி. ஆனா இந்த முறை வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆழ்துளை கிணறுகள் திட்டமே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த ஆழ்துளை கிணறுகள் திட்டத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்தால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய அளவிலான வளத்தை பயன்படுத்துகிற எல்லா திட்டங்களையும் உள்ளூர்காரர்கள் முடக்கி விடுகிறார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை நாம ஏற்படுத்த முனைகிறோமா? 500 அடிக்கும் 1500 அடிக்கும் இடையில உள்ள உப்பு நீரை உறிஞ்சறது, அதுக்கு கீழே மீத்தேன் எடுக்கிறதுனா அதுக்கு மேல இருக்கிற பூமி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும்னு அர்த்தம் இல்ல. எல்லாமே இடிஞ்சு மண்ணுக்குள்ள போகக்கூடிய ஆபத்து இருக்குது. வங்காள விரிகுடா உள்ளுக்குள்ள வர்ற வாய்ப்பு இருக்குது. 2004 சுனாமியின் போது கடல் தண்ணி உள்ள புகுந்ததுனால இப்பவே அந்த நீடாமங்கலம் வரையிலும் அங்க தண்ணி வந்து இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல. ஆகையினால நீங்க பூமிக்கு அடியில் இருக்கிற உறிஞ்சி காலி பண்ணீங்கன்னாக்க மேட்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் அங்கேயே காத்துக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும்னு அர்த்தம் இல்ல. கடல் தண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கும்னு அவசியம் இல்ல. ஆனா உணவு என்பது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் உணவுக்கு உத்தரவாதத்துக்கு சட்டம் எல்லாம் கொண்டு வருது. உலகம் முழுதும் வறட்சியும் வெள்ளமும் பெருகிட்டே இருக்குது. மனிதருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இயற்கை இன்றைக்கு இல்ல. இமயமலை தாக்குனதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சிருக்கணும். அதனால பூமிக்கு உள்ள ஒரு வெற்றிடத்தை உண்டு பண்ணீங்கன்னா கடல் வங்காள விரிகுடா உள்ள புகுந்ததுன்னு சொன்னா தமிழ்நாட்டுடைய உணவுக்கும் குடிநீருக்குமான அடிப்படை ஆதாரத்தை நம்ம அளிக்கிறோம். இது உலக பார்வையில மனிதனுடைய வந்து நம்முடைய அடிப்படை உரிமைகள்ல கை வைக்கிறதா இருக்குது. நாம வாழுகின்ற பூமி, நாம குடிக்கின்ற தண்ணி, நம்ம உண்ணுகின்ற உணவு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒன்றை ஒரு கம்பெனியுடைய லாபத்துக்காக ஒப்படைப்பதை நாம எதிர்க்கிறோம். தொடர்ந்து பேசலாம். இந்த விஷயங்கள்ல மத்திய அரசு நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், தமிழகத்திற்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும், சிலருக்கான பொருளாதார நலன்கள் இருக்கிறது. இந்த காரணங்களை சொல்லி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இந்த தொடர் போராட்டங்களினுடைய வடிவங்கள் எப்படியாக மாறி போயிருக்கிறது, விவசாயிகள் என்ன காரணம் சொல்கிறார்கள் என இன்னும் பல விவசாய தரப்பு சங்கங்கள் நம்மோடு பேச காத்திருக்கிறது. சிறப்பு வாதம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
சிறப்பு விவாதம் தொடர்கிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன் எடுக்கிற திட்டத்தினுடைய மத்திய அரசின் திட்டத்திற்கு மாநில அரசு இடைக்காலமாக தடை விதித்து நிபுணர் குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த திட்டத்தை முற்றிலுமாக முடக்க வேண்டும். இது விவசாயிகளினுடைய வாழ்வாதாரத்தையும் காவிரி டெல்டா படுகையையும் முற்றிலுமாக அழித்தொழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் விவசாயிகள். இது குறித்து திருச்சியிலிருந்து பேரிழப்புக்கு எதிரான பேர் இயக்கத்தினுடைய சார்பாக லெனின் அவர்கள் நம்மோடு பங்கேற்றிருக்கிறார். லெனின் சார், இப்போது இந்த அரசாங்கம் வரையறுத்திருக்கிற இந்த காவிரி டெல்டா படுகையினுடைய 691 சதுர கிலோமீட்டர் என்பது எதனுடைய நிலப்பகுதி? விவசாயிகளுடைய நிலப்பகுதியா அல்லது அரசுடைய நிலப்பகுதியா இல்ல தனித்தனியாக இருக்கிற பகுதியா? இது விவசாயிகளுடைய நிலப்பகுதி. ஹலோ சார், இந்த விவசாய நிலப்பகுதியில அவங்க எந்த அளவுக்கு ஒரு தனியார் இதற்கு ஆக்கிரமிப்பதற்கான அனுமதி கிடைக்கும்? அவங்க அந்த தனியார் நிறுவனம் விவசாயிகள்கிட்ட போய் நிலத்தை பேசி வாங்குற வேலையெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து அதை வாங்கறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. இல்லைன்னு சார், இப்போ ஒருவேளை அவர்களுக்கு நிலம் கிடைக்காத பட்சத்தில் அதற்கான வாய்ப்புகளே இல்ல. நிலம் கிடைக்காது சொன்னா அவங்க ONGC நிலங்களை வாங்குவதற்கு எத்தமிட்டிருக்கிறதாக தகவல் வருது. இப்ப இந்த 691 நிலங்களை கைமாற்றிக் கொள்வதற்கு இப்ப இந்த 691 கிலோமீட்டர்ல தனிப்பட்ட விவசாயிகள் இல்லாம அரசு கிட்ட நிலங்கள் இருக்கா? இது எல்லாமே விவசாயிகளுடைய நிலத்தை தான் அவங்க வாங்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அந்த 691 சதுர கிலோமீட்டர்ங்கிறது அவங்க வேலை செய்யக்கூடிய இடம் தான். ஆனா பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் சொன்னா கிட்டத்தட்ட இந்த காவிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய 20 லட்சம் ஏக்கருக்கு மேலும் மொத்தத்தில் பாதிக்கும். ஓகே, அப்ப இல்லைன்னு சரி, இப்ப அவங்களுடைய கணிப்படி ஒரு 18 இப்ப 18 தஞ்சாவூர்லயும் திருவாரூர்ல 26 இந்த ஆழ்துளை கிணறுகளினுடைய அளவு என்பது நம்ம கிணறு அளவுக்கு தான் இருக்குமா, இல்ல அந்த கிணறுகள் மூலமாக ஒட்டுமொத்த காவிரி டெல்டா படுகையிலிருந்து மண்வளம் முற்றிலும் பாதிக்கப்படும் சொல்றீங்களா? மண்வளம் அறவே தொடை தெரியப்படும், பாதிக்கப்படும்ங்கிறதெல்லாம் கிடையாது. அறவே தொடை தெரியப்படும், ஒரு சொட்டு நீர் இல்லாமல் உறிஞ்சப்படும். அது நல்ல நீர் மட்டும் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த நீரெல்லாம் எடுத்து மேல விட போறாங்க. மேல இருக்கிற நிலத்தை ஏற்கனவே வளப்பட்ட பூமியையே சுத்தமா அழிக்கிற வேலை, அதே நச்சுத்தன்மை வாய்ந்த நிலமாக மாத்துற வேலை. அதுக்கு பிறகு எந்த உயிரினமும் இந்த மண்ணில வாழ்றதுக்கு யோக்கியதையே கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு திட்டம் அது. இந்த பேரழிவுக்கு எதிரான பேர் இயக்கம் மாநில அரசு அமைத்திருக்கிற இந்த குழுவை எப்படி பாக்குது? ஏன்னா நம்மாழ்வார் இந்த குழுவில் சரியா மாற்றங்கள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த குழுவில் இருக்கிற நபர்கள் மீது சிலருக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத அவர் முன்வைத்திருக்கிறார். இப்போது உங்களது இந்த கடையடைப்பு அப்படிங்கிறது மாநில அரசுக்கு ஆதரவு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராகவா அல்லது மாநில அரசினுடைய இந்த குழுவில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா? அதாவது இந்த மாநில குழு ஒரு இடைக்கால அறிக்கையை கேட்டு ஒரு குழு அமைச்சிருக்குது, இடைக்கால தடையை விதிச்சிருக்குது, 3 மாதம் கெடு போட்டிருக்குது. இந்த குழு நம்ம அமைக்க தேவையில்லைங்கிறது நம்முடைய கருத்து. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த கம்பெனி கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி அதனுடைய வலைதளத்திலேயே தெளிவா சொல்லிட்டோம் நான் என்னென்னது பண்ணுவேன்னு சொல்லிட்டு. முதல்ல நேரா செங்குத்தா நான் குழாய்களை பூமிக்குள்ள செருகுவேன், பிறகு குறுக்கும் நெடுக்குமாக குழாய்களை அனுப்புவேன். அனுப்பி நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய 10-15 கிராமத்து நிலங்களை வெறும் 2.25 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துல இருந்துகிட்டு எல்லா தண்ணியும் உறிஞ்சி அப்படியே கடலுக்கு அனுப்பிடுவேன். கீழே உள்ள வளத்தை எல்லாம் மீத்தேனையும் நிலக்கரியும் கூட நான் அதன் வழியாவே எடுத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த கம்பெனி சொல்லும் போது, அதுல அவ்வளவு தெளிவா அந்த கம்பெனி சொன்னதுக்கு பிறகு இவங்க எதை ஆய்வு செய்ய போறாங்க, இதனுடைய விளைவு என்பது உள்ளங்கை நெல்லிக்கழி போன்ற விஷயம். இதுல போய் ஆய்வு என்பது தேவையில்லை. அப்படியே ஆய்வு செஞ்சாலும் கூட MS சாமிநாதன் நிறுவனத்தை சேர்ந்தவங்களோ அல்லது IIT அல்லது வேளாண்மை பல்கலைக்கழகம் இவங்கெல்லாம் போதாது. அதுக்கு மேல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக பணியாளர்கள் இவங்கெல்லாம் அந்த குழுவில் இணைக்கப்படணும். குறிப்பா நம்மாழ்வார் விவசாயிகளுக்காக இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பதற்காகவும் மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றாரு, மக்களுக்காக தொடர்ந்து தொண்டாற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் இதுல இருந்தா பிரயோஜனமா இருக்கும். அடுத்தது இந்த குழு சென்னையில உட்கார்ந்துகிட்டு இந்த பேப்பரை மட்டும் அலசி ஆராயறதா இருக்கக்கூடாது. இந்த குழு பாதிக்கப்பட்ட பகுதி மக்களை சென்று பார்க்கணும்,
அந்த பகுதியில் உள்ள பிரச்சனையை படிக்கணும், படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அறிக்கையை சரியா கொடுக்கணும். இந்த மண்ணில் தொடர்ந்து இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற விவசாயம் நீடிக்கப்பட வேண்டும். அதுக்கு மாறா இந்த நிச்சயமா இந்த திட்டம் இருக்குது அப்படிங்கல எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வேணா மாநில அரசாங்கம் அந்த குழுவை போட்டு உருப்படியான ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்யட்டும், சரியான அறிக்கையை பெறட்டும், இந்த விவசாயத்தை கவர்ந்து பண்ணட்டும், இந்த மாநிலத்துக்கு தேவையான உணவு இந்த பகுதியில் உற்பத்தி ஆகிறது நிலைநாட்டட்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியெல்லாம் இங்கே இருந்தா போகுது. இப்ப முதலமைச்சர் கூட இன்னும் 3 பகுதிகளுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. ராமேஸ்வரம், திண்டுக்கல், திருப்பூர் 3 பகுதிகளுக்கு இங்க இருந்து காவிரியில இருந்து தண்ணி கொடுக்கறதா அவங்க கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் எல்லாம் நிறைவேறணும்னு சொன்னா இந்த திட்டம் மக்களுக்காக, திட்டங்கள் என்பது மக்களுக்காக, மக்களுக்கு திட்டத்திற்காக மக்கள் அல்ல என்ற தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை நிலைப்பாட்டை சரியாக அமல்படுத்தினால் தமிழ்நாடு அரசாங்கம் பேரழிப்புக்கு எதிரான மக்கள் இயக்கத்தோடு சேர்ந்து, தமிழக மக்களோடு சேர்ந்து இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜியினுடைய இந்த அமெரிக்க கம்பெனியினுடைய இந்த திட்டத்தை முறியடிப்பதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். மத்திய அரசை இந்த திட்டத்தை கைவிட சொல்லி நிர்பந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. லலன் சார், இப்போ தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல இந்த திட்டம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த எதிர்ப்புகளை தமிழக அரசு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்த போது இந்த எதிர்ப்புகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணாம சில கூடுதல் நிபந்தனைகளை மட்டுமே அந்த நிறுவனத்திற்கு விதிச்சிருக்காங்க. மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஏன் நீங்க கொடுத்த இந்த பரிந்துரைகளை ஏற்கல? அது நீங்க இதெல்லாம் நடக்கும்னு உங்களது பயத்துக்கான எந்த தெளிவையும் அவங்க முன்வைக்கல? அவங்க மக்களை ஏமாத்துற வேலை தான் செய்யறாங்க. கருத்து கேட்பு கூட்டம் சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் ஒரு கூட்டத்தை நடத்தல, அதுக்கு பதிலாக காடம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அது ஒரு விளம்பர நிறுவனம். அந்த நிறுவனம் தான் அந்த கூட்டத்துக்கு திருவாரூர்ல ஏற்பாடு பண்ணிருக்குது. அந்த கூட்டத்தில் அவங்களே இந்த கம்பெனியை ஆட்கள் அழைச்சிட்டு வர்றாங்க. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி இந்த ஒப்பந்தம் போட்ட கம்பெனி ஆட்கள் அழைச்சிட்டு வர்றாங்க. நிறைய சுய உதவி குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் எல்லாம் அழைச்சிட்டு வர்றாங்க. அழைச்சிட்டு ஒரு மண்டபம் ஃபுல்லா அவங்களை வச்சுட்டு அதோட சில விவசாயிகள் ஒருத்தர் 2 பேரை விவசாயிகளை பேருக்கு அழைச்சிட்டு அவங்க கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் அழைச்சிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு கிலோ ஸ்வீட்டை கொடுத்தாங்க. ஸ்வீட்டை கொடுத்த உடனே அவங்க எல்லாம் அந்த திட்டத்துக்கு ஆதரிச்சு பேசினாங்க ஆரம்பத்தில். ஆனா போயிருந்த 1-2 விவசாய சங்க தலைவர்கள் அதை எதிர்த்து பேசணும்னு அதுல உள்ள உண்மைத்தன்மையை எடுத்து சொன்னதுக்கு பிறகு அந்த பெண்கள் எல்லாம் எங்களை ஏமாத்தி அழைச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் குரல் எழுப்பி அந்த கூட்டத்தையே நடத்த விடாம பெரிய அளவுக்கு சத்தம் போட்டு நிறுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு அறிக்கை எப்படி கொடுத்தாங்கன்னு நமக்கு இன்னும் விவரம் தெரியல. எப்படியோ மக்களை ஏமாற்றி ஒரு திட்டத்தை அந்த கம்பெனிக்கு இந்த அரசு, மத்திய அரசு கொடுத்திருக்குது. இந்த திட்டத்தை எல்லாம் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் யார் கொண்டு வந்தாலும் இந்த திட்டத்தை மக்கள் நிச்சயமாக நிறைவேற்ற விட மாட்டார்கள். உள்ளங்கை நெல்லிக்கனி போல இதை பாலைவனமாக்குகின்ற திட்டம் என்று மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே இந்த திட்டத்தை மக்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள் என்பதுதான் நிலைமை. லலன் சார், தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பை சார்ந்த நல்லசாமி அவர்கள் கோவையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். நல்லசாமி சார், சொல்லுங்க, இந்த திட்டம் எதிர்க்கப்பட வேண்டியது என்பதை காவிரி டெல்டா விவசாயிகளை தவிர மற்ற விவசாயிகள் உணர்ந்திருக்கிறார்களா? இந்த திட்டத்திற்கு, அவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு மற்ற தமிழகத்தினுடைய மற்ற மாவட்ட விவசாயிகளுடைய ஆதரவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய அமைப்புகளும் இதை எதிர்க்கின்றன. அதுதான் உண்மை நிலை. ஏன்னா இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இதை பிரிச்சு பார்க்க கூடாது. இப்போ ரைஸ் பவுல்னு சொல்லுவாங்க, அரிசி கிண்ணம்னு சொல்லுவாங்க. ஆக அரிசி கிண்ணமே இந்த டெல்டா மாவட்டங்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியை பொறுத்தளவில் அரிசியில் நாம தன்னிறைவு பெறல. ஆக இப்ப கொங்கு மண்டலத்தினுடைய தேவை கர்நாடகாவிலிருந்து நெல் தான் பூர்த்தி செய்யுது. சென்னையினுடைய அரிசி தேவையை ஆந்திராவில் தான் பூர்த்தி செய்யுது. ஆக இப்போ அரிசி பொறுத்தளவில் தன்னிறைவு பெறாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு ஒரு மறைவு மாநிலம். ஆக இதுல கிடைக்கக்கூடிய மொத்த நீர்வளமே 833 டிஎம்சி தான். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை, புறணை நதி, ஏரி, குளம், குட்டை, கண்மாய் எல்லாம் சேர்த்து 833 தான். கடலுக்கு போறது ஆண்டுதோறும் சராசரி ஒரு 40-50 டிஎம்சி தான். அதனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு கடல் தண்ணி 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வரல உள்ள வந்துருச்சு. ஆக ஒரு காலத்துல கர்நாடகாவில்
பாசனம் இல்லாத நேரத்துல இந்த தஞ்சைக்கு வந்து தண்ணி நல்லா வந்துகிட்டு இருந்தது. அதனாலதான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும்னு சொன்னாங்க. இன்னைக்கு தண்ணி வர்றதில்ல. தஞ்சை தரணி பாலைவனம் ஆயிட்டு இருக்குது. நீர் மேலும் உறிஞ்சப்பட்டால் இப்ப 500 அடிக்கு இருக்கக்கூடிய தண்ணி எடுக்க போறாங்க. அதுக்கு கீழே 500ல இருந்து 1650 வரலாம் தான் இந்த படிவம் இருக்கு. அதை எடுத்து இந்த கால்வாயில் விட்டா மேலும் இந்த பாசன பகுதி முற்றிலும் கெட்டு போயிரும். இதுக்கு என்ன தீர்வுனா இந்த வளத்தை பயன்படுத்துறத பொறுத்தளவுல பாதிப்பு இல்லாம இருக்கணும். பாதிப்பு இல்லாத நீங்க பயன்படுத்துங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 833 டிஎம்சி தண்ணீர் நீர்வளம் அவ்வளவுதான். கர்நாடகாவை பொறுத்தளவுல 3475 டிஎம்சி. இந்த காவிரி, இந்த ஹேமாவதி ஒட்டி நேத்ராவதி உள்ளிட்ட 12 ஆறுகள் வழியா அரபிக்கடலுக்கு மட்டும் 2000 டிஎம்சி போகுது. கேரளாவில் பாத்தீங்கன்னா 2000 டிஎம்சி கடலுக்கு போகுது. ஆக கேரள ஆறுகளை திருப்பி விட்டுட்டு கர்நாடக ஆறுகளை திருப்பி விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய வளத்தை கூட்டிட்டு அதுக்கு பின்னாடி தான் இந்த திட்டத்தை பத்தி யோசிக்கணுமே வெளியே அதுக்கு முன்னாடி யோசிக்கிறது இது பைத்தியகார்த்தனத்தினுடைய வெளிப்பாடு. இது தேன்கூட்டில் கை வைக்கிறது போன்றது. ஆக இங்கிருந்து நெய்வேலியிலிருந்து மின்சாரம் அங்க அண்டை மாநிலத்துக்கு போலாம். ஆனா சகோதர தண்ணியில தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆனா கொடுக்க கூடாது, சமுத்திரத்துக்கு விடுவோம்ங்கிறது ஈவு இரக்கம் கண்ணோட்டம் இல்லாத ஒரு செயல். ஆக நடுவண் அரசு உடனடியாக தலையிட்டு இதையெல்லாம் செய்த பின்புதான் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்கு முன்பு சிந்திப்பது என்பது கூடவே கூடாது. நல்லசாமி தொடர்ந்து பேசலாம். நம்ம இணைப்பில் இருக்கிற நம்மாழ்வார் அவர்கள்ட்ட இந்த கேள்வி. நம்மாழ்வார் சார், நம்ம இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த அல்லது நிலவியல் சார்ந்த பல பிரச்சனைகள்ல மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அல்லது மாநிலத்தினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மாநிலத்தினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சகம்னு பல மத்திய மாநில நிறுவனங்கள், மத்திய மாநில துறைகள்ல ஒவ்வொரு தொழில் தொடங்குவதற்கான கொள்கைகள்னு அவங்க வகுத்திருக்கிற கொள்கைகள்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. ஆனா நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் அவங்க வச்சிருக்கிற ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி அவங்க திட்டத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா நாம நம்முடைய இந்த ஊர் சார்ந்த மண் சார்ந்த பிரச்சனைகளை எடுத்துட்டு போகிற போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்கேல்ல இது ஒத்து வரலங்கிற காரணத்திற்காக இது நிராகரிக்கப்படுகிறது. நம்முடைய போராட்டங்கள் என்பது மிகப்பெரிய அளவுல இந்த மத்திய மாநில அரசுகளினுடைய சுற்றுச்சூழல் சார்ந்த கொள்கைகளுடைய மாற்றங்களுக்காக முன்னெடுக்கப்படாமல் இந்த மாதிரியான சின்ன சின்ன திட்டங்களுக்காக முன்னெடுக்கப்படுவது என்பது கூடுதலான பிரச்சனைகளை உருவாக்கிட்டே தானே இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக எந்த தீர்வையும் அவர்கள் மேற்கொள்ளல. மறுபடியும் அவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒன்னொன்னும் மேலும் மேலும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. நம்ம அடிப்படையில் எங்க இருந்து பார்க்க வேண்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு குடியாட்சி நாடு. குடியாட்சி நாட்டில் பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள், மக்கள் தான் ஆளணும், மக்களுக்காக ஆளப்படணும். அப்போ மக்கள் 2 கோடி மக்கள் தங்களுக்காக ஒரு வாழ்க்கையை இங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள குழந்தையில இருந்து வயதானவங்களோடும் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது. இவர்கள் புல்ல எடுத்துக்கிட்டு வருவாங்க, இவங்க மாடு மேய்ச்சிட்டு வருவாங்க, பாலை கறப்பாங்க, பாலை விற்பாங்க, கோழியை வளர்ப்பாங்க, முட்டையை விற்பாங்க, சாப்பிடுவாங்க, முட்டையை சாப்பிடுவாங்க, பாலை சாப்பிடுவாங்க. மக்கள்கிட்ட இருக்கிற வாழ்வு ஆதாரங்கள்ல மிக முக்கியமானது தண்ணீர். அப்ப இந்த தண்ணீரும் உணவனப்படுவது நிலத்தோடு நீரேன்னு சொன்னா, இந்த நிலமும் நீரும் கிடைச்சிருச்சுன்னா இவர் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது. வாழ்க்கைங்கிறது சோர்திங்கிறது மட்டும் இல்ல, இவருடைய வாழ்வு ஆதாரத்தை பறிச்சுக்கிட்டு அது ஒரு கம்பெனியுடைய லாபத்துக்காக கொடுப்பது இது குடியாட்சி தத்துவத்துக்கு நேர் எதிரானது. ஆகையினால நாம நேர் செய்ய வேண்டியது, இந்த அரசாங்கத்தை நேர் செய்ய வேண்டியது மக்களுடைய கடமையாக இருக்கிறது. குடியாட்சி நாட்டில், இந்த நாட்டில் எல்லாரும் மன்னர்கள், இதை எல்லாரும் எப்போதும் உணர்த்திருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால அரசாங்கம் தவறு செய்யும் போதெல்லாம் மக்கள் அதை எதிர்ப்பதும் அதை முறைப்படி அவர்களுக்கு உணர்த்துவதும் ஜனநாயக உரிமையா, மனித உரிமையா நம்ம பார்க்கிறோம். நம்மளா சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய விஷயங்கள் பேசுவதற்கு இன்னும் சில கேள்விகள் இருக்கிறது. ஒவ்வொரு மண் சார்ந்த பகுதிகளிலும் எல்லா பெரிய பெரிய தொழில் தொடங்குவதற்கும் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் தொடர்ந்து கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் இதற்கு முன்பாக இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்திருக்கிறார்கள் என்பதும், இந்த பிரச்சனையை எப்படி அணுகி இருக்கிறார்கள் என்பதும், எப்படி இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பது குறித்தும் கூடுதலாக பேசலாம். சிறப்பு விவாதம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு வாதம் தொடர்கிறது. காவிரி டெல்டா படுகைகளில் மீத்தேன் எடுக்கிற இந்த திட்டத்திற்கு, மத்திய மாநில அரசுகள் ஒன்றிய இந்த கூட்டு திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை விவசாயிகள் முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கடலோர பகுதிகளில் பாண்டிச்சேரி அடுத்த பாகூரில் தொடங்கி நெய்வேலி, சிறுமுஷ்ணம், ஜெயங்கொண்ட சோழபுரம் வழியாக மன்னார்புரத்தினுடைய இறுதி வரைக்கும் ஏறக்குறைய பழுப்பு நிலக்கரியும் மீத்தேன் வாயுவும் மிகப்பெரிய அளவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கிருக்கிற பாகூர் பகுதியில் மட்டும் பழுப்பு நிலக்கரியினுடைய எஸ்டிமேட் செய்யப்பட்டிருக்கிற மதிப்பு 766 மில்லியன்
மில்லியன் டன் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நெய்வேலி, ஜெயங்கொண்டம், வீராணம் பகுதிகளில் இந்த பழுப்பு நிலக்கரியினுடைய மதிப்பு 6835 மில்லியன் டன்னாகவும், மன்னார்குடி பகுதியில் இது 19788 மில்லியன் டன்னாகவும் இருக்கிறது. இந்த பகுதிகளில் மீத்தேன் வாயுவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 98,000 கன அடி அளவிற்கு மீத்தேன் வாயு இருப்பதாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் மூலமாக இந்த வாயுவையும் இந்த நிலக்கரியையும் முன்னெடுப்பதற்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இந்த மத்திய அரசு 2010ஆம் ஆண்டு வழங்கி இருக்கிற அனுமதி எதிர்த்து தற்போதைய போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நம்மோடு பேசுவதற்காக திருச்சியிலிருந்து தமிழக விவசாயிகள் சங்கத்தை சார்ந்த சுகுமாரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சுகுமாரன் சார். சுகுமாரன் சார், விவசாயிகளுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இதற்கு முன்பாக காவிரிக்கு தண்ணீர் வரல, தண்ணீர் திறந்து விட சொல்லியோ அல்லது உர விலை தொடர்பாகவோ அல்லது யூரியா விலை தொடர்பாகவோ பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறீர்கள். முதன்முறையாக இந்த அரசினுடைய ஒரு திட்டத்திற்கு இவ்வளவு நேரடியான எதிர்ப்பு என்பது எப்படி விவசாயிகளை ஒருங்கிணைக்க முடிந்தது? உங்கள் போராட்டத்திற்கு மற்ற விவசாயிகளினுடைய ஆதரவு கிடைத்திருக்கிறதா? இப்ப நாங்க எங்களுக்கு தஞ்சை மாவட்டம் பொறுத்தளவுல ஒரத்தநாடு, மன்னார்குடி, நீடாமங்கலம் இந்த பகுதியெல்லாம் முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கோம். வேற எங்களுக்கு ஆதாரம் கிடையாது. காவிரி நீர் பகுதி, அடுத்தது நிலத்தடி நீர், இதை மட்டும்தான் நாங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவங்க நரிமணத்துல பெட்ரோல் எடுக்க ஆரம்பிச்ச பிற்பாடு இங்க ஒரத்தநாட்டு பகுதியிலாம் ஆட்டோமேட்டிக்காவே தண்ணி போர் போட்டு 500 அடி போர் போட்டோம்னா பம்பு செட்டே வைக்க வேண்டியதில்லை. அதான் தண்ணி வந்து ஊத்திக்கிட்டு இருந்தது. நரிமணம் பெட்ரோல் எடுக்க ஆரம்பிச்ச பிற்பாடு அந்த நிலத்தடி நீர் படிப்படியா குறைஞ்சிக்கிட்டு வருது. அது அந்த பாதிப்புல இருந்து நாங்க பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதுக்கு இடையில இப்ப மீத்தேன் வாயு எடுக்கிறன்னு இப்ப வந்து திட்டம். இப்ப காவிரி தண்ணீர் சென்ற ஆண்டு முழுவதும் வரல. இப்ப 200 அடிக்கு மேல தண்ணீர் நிலத்தடி நீர் போயிட்டு தண்ணீர் உப்பு தண்ணியா மாறிக்கிட்டு இருக்கு. இது நாங்க வேற விவசாயிகள் எங்க குடும்பங்கள் எல்லாம் பிழைக்கிறதுல இருந்து எல்லாமே நாங்க விவசாயத்தை நம்பி தான் பிழைக்கிறோம். எங்க படிக்க வைக்கிறதுல இருந்து சுபகாரியங்களை எல்லாமே எங்களுக்கு இந்த விவசாயம் தான். வேற தொழில் கிடையாது, இங்க வேற இண்டஸ்ட்ரியல் எதுவும் கிடையாது. அதனால நாங்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கோம். இதனால விவசாய மத்தியில பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இருக்கிற இடத்தை புடுங்கிட்டு விரட்டுறது மாதிரி இருக்கு. அதனால பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கு. சுகுமாரன் சார், இப்போ இந்த விவசாயிகளினுடைய இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது அரசை எதிர்த்து அப்படிங்கிற போது இந்த அரசும் சரி, இல்ல அரசு அங்கீகரித்திருக்கிற தனியார் நிறுவனமும் சரி, விவசாயிகள்ட்ட இருந்து தான் நிலங்களை வந்து வாங்க போறாங்க. விவசாயிகள் இந்த நிலங்களை இந்த நிறுவனங்களுக்கு விற்க மறுத்தாலே இந்த பிரச்சனையில மிகப்பெரிய அளவிலான தடைகள் ஏற்பட்டுருமே. ஆமா சார், விவசாயிகள் யாரும் வந்து விற்கிறதுக்கு தயாரா இல்ல. ஆனா அவங்க வந்து தனியார் கம்பெனியினால ஒரு ஏக்கர் நிலம் வந்து இங்க 1.5 லட்சம் ரூபாய் தான் 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு அவங்க ஒரு விவசாய வந்து வலுக்கட்டாயம் பண்றாங்க. அது மாதிரி ஒரு விவசாயிட்ட வாங்கியிருக்காங்க. அது மாதிரி 1 கோடி ரூபாய் கொடுத்து அந்த விவசாயி இப்ப ஊர்ல இல்ல, வெளியில இருக்காரு. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. குளமங்கலத்துல அந்த ஒரு விவசாயி நிலத்தை 1 கோடி ரூபாய்க்கு அந்த விலையே போகாது. அந்த அளவுக்கு பல மடங்கு 100 மடங்குக்கு மேல விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க சார். சுகுமாரன் சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே கடுமையான விளைச்சல் பாதிக்கப்பட்டு நீராதாரம் இல்லாம பொருளாதார நெருக்கடியில் சிக்கி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்கு இப்போது இந்த நிறுவனங்கள் இப்படி கோடிகளை முன்னாடி கொண்டு வந்து கொட்டுகிற போது இந்த நிலங்கள் விற்பனை ஆகிறது அப்படிங்கறத தடுக்க முடியாதது தானே பிராக்டிக்கலா? இல்ல, தடுக்க முடியலன்னா நாங்க பாக்கி இருக்க பக்கத்து விவசாயிகள் நாங்க விட முடியாது சார். ஏன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் விவசாயம் மட்டுமே. நாங்க அந்த ஒரு தனிநபர் அவங்க வந்து கேட்கறது 2.7 ஏக்கர் தான், 0.3 ஏக்கர் தான் கேட்கறாங்க. பாக்கி இடத்துல கேட்கல. பாக்கி இருக்க ஒரு விவசாயி, ஒரு ஊர்ல ஒரு விவசாயி மட்டும்தான். பாக்கி நாங்க ஒரு 500 குடும்பம் இருக்கோம்னா பாக்கி அதை நாங்க உள்ளுக்குள்ள விட மாட்டோம், தடுத்து நிறுத்துவோம். அதுதான் விவசாயிகளோட இப்ப பெரிய எதிர்ப்பா இருக்கு. சுகுமாரன் சார், இது தொடர்பான கருத்து கேட்டு கூட்டங்கள்ல இந்த விவசாய சங்கங்கள் முறையா பங்கு எடுத்திருக்கிறதா? முறையா உங்களது கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்களா? சார், கருத்து கேட்பு கூட்டமே விவசாய சங்கங்களையே வேற யாரையுமே கூப்பிடவே இல்லை. அவங்களாவே இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது வெளியில பெரிய அளவுல யாருக்கும் தெரியாது. முதல்ல லெனின் சார் சொன்னது போல ஏதோ ஒரு குழுக்களை அழைச்சாந்து அவங்களா ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. அதுலயே விவசாயிகளுக்கு என்ன எடுக்க போறாங்கிறது தெரிஞ்சு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த கூட்டத்துல திருவாரூர் கூட்டத்துல பிரச்சனை ஆகி போச்சு. தஞ்சாவூர் கூட்டம் நடத்தினது நிறைய பேருக்கு தெரியாது. அது மறைமுகமா மறைக்கப்பட்டிருக்கு அந்த கூட்டம்.
சுகுமாரன் சார் தொடர்ந்து பேசலாம். நம்மோடு நம்மாழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறார். நம்மாழ்வார் சார், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசுகளினுடைய இந்த போக்குல அரசாங்கத்திற்கு இந்த நிறுவனம் இந்த தாது வளம் சொத்து பயன்பட வேண்டும்ங்கிறீங்க. ஒருவேளை இப்போது இது தனியார் நிறுவனம் எடுப்பதற்கு பதிலாக அரசே இந்த முயற்சியை ஏற்றுக்கொண்டால் அப்போது உங்களுக்கு இந்த ஆதரவு கொடுக்கப்படுமா? ரெண்டு விஷயங்க. இதை தொழில் வளர்ச்சின்னு சொல்றது சுத்த பொய். இது கம்பெனியோட லாபத்துக்காக இது கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவது, வளர்ச்சின்னு வரும்போது மக்களுடைய வளர்ச்சி தானே. அப்ப மக்கள் தான் முன்னாடியே நெல் பயிர் பண்ணி எடுத்துட்டு இருக்கானே. 3 போகம் பயிர் பண்றானே. குருவை பயிர் பண்றான், தாழ்டி பயிர் பண்றான், அதுக்கப்புறம் உளுந்து பயிர் பண்றான். அப்ப அவங்களும் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது. மாடு வளர்க்கறாங்க, மரம் வளர்க்கறாங்க. இதை வச்சு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. கேரளாவுக்கெல்லாம் சாப்பாடு போயிட்டு இருக்குது, இங்க இருந்து போயிட்டு இருக்குது. இதை அழிச்சிட்டு என்ன நீங்க இன்னொரு தொழிலை கொண்டு வந்து எப்படி சாப்பாடு கொடுக்க போறீங்க? அது நான் பீகார் பக்கத்துல நிலக்கரி சுரங்கத்துக்குள்ள இறங்கி போய் பார்த்திருக்கிறேன். அங்க முழுதும் கரியே இருக்குது. மனிதன் சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து உள்ள போய் கறி காத்து வெளியில வரணும். ஆனா ஒரு கறி சுரங்கத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன வருதுன்னா, எங்குமே கரியா இருக்கிறதுனால கரியே உள்ள போய் கரியே வெளியில வருது. சுத்து வட்டாரத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரி எல்லாமே டிபி ஆஸ்பத்திரி தான். இங்க இன்னைக்கு பூமி சூடாயிட்டு இருக்கு. சூரிய வெளிச்சம் உள்ள வரும்போது அதை வாங்கணும்னா நீங்க பயிர் சாகுபடி நடந்து இருந்ததுன்னா ஆகாயத்திலிருந்து வர வெப்பத்தை அது உள்வாங்கிக்குது. இதை சுரங்கமாக்கினீங்கன்னா வர்ற வெயில் வெளிச்சம் மறுபடியும் வெப்பமாயி வெளில போய் ஆகாயத்தை சூடாக்க போகுது. பருவகால மாற்றங்கள் வருது. எப்ப வெள்ளம் வரும்னு சொல்ல முடியாது, எப்ப வறட்சி சொல்ல முடியாது. இப்ப உணவுக்கு உத்தரவாதம்னு சொன்னா விவசாயிகள நிலம் இருக்கிறவர்கள் தான் உணவுக்கு உத்தரவாதம். விவசாயியை விட்டு நிலம் போயிடுச்சுன்னா உணவுக்கு உத்தரவாதம் கிடையாது. நாடு முழுவதும் பிச்சையாக்கிறது ஒரு குடியாட்சி நாட்டோடைய முக்கிய கடமையா இருக்க முடியாது. ஏற்கனவே நம்முடைய நாட்டுல மிகப்பெரிய அளவிலான பெட்ரோல் அல்லது இந்த எரிவாயு அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அளவில் தேவை அதிகமாக இருக்கிற போது நம்ம பல்வேறு நாடுகள்ல இருந்து அது இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிற போது நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒரு தாது வளத்தை பயன்படுத்தி அதுல இருக்கிற இயற்கை எரிவாயுவை எடுத்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்முடைய நாட்டினுடைய வளத்தை அதிகப்படுத்துறது தானே. இதற்கு மாற்று திட்டங்களை ஏதாவது உங்களால முன்வைக்க முடியுமா? இந்த ஆழ்துளை கிணறுகள்ல இருந்து மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கு பதிலாக வேறு வழியான மீத்தேன் வாயு எடுப்பது அப்படிங்கிறது உங்களை பொறுத்தவரைக்கும் சாத்தியம் இல்லாதது தானா? ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னாடியும் ஒரு எரிசால கிணறு போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த மாடு போடுற சாணி எரிசால கிணறுல போட்டுட்டீங்கன்னாக்கா அங்க மீத்தன் கேஸ் வருது. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடி தயாரிக்கலாம். இன்னைக்கு மாட்டு சாணி மட்டும்தான் இல்ல, எந்த இயற்கை கழிவுகளா இருந்தாலும் சரி அதை உள்ளுக்குள்ள போட்டீங்கன்னா அது எரிசக்தியா மாறிடுது. இந்த ராசிபுரத்துல மரவள்ளி கிழங்கு பயிர் பண்ணவங்க அதை ஊரம் முழுதும் நார் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவ்வளவையும் எரிசான கிணறுக்குள்ள போட்டு அதை மின்சாரமா மாற்றி அவர்கள் முழுதும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இத பரவலாக்குறதுங்கிறது ஜனநாயகம். ஆனா அதிகாரத்தை குவிப்பது என்பது சர்வாதிகாரம். நம்ம சர்வாதிகாரத்தை ஒழிச்சு ஜனநாயக முறையில யோசிச்சோம்னா நடக்கிறதுக்கு ஏராளம் இருக்குது. இப்போ இந்த வகையிலான நீங்க முன்னெடுத்துக்கிற இந்த கடையடைப்பு மாதிரியான போராட்டங்கள் எந்த அளவிற்கு இதற்கு பலன் கொடுக்கும் நினைக்கிறீங்க? இந்த கடையடைப்பு போராட்டம் மத்திய அரசாங்கத்துக்கு மாநிலத்தோட உணர்வுகளை புரிய வைக்கிறதுக்கு தான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல காவிரி என்பது நம்முடைய கலாச்சாரம், நம்ம இரத்த நாளம். ஆகையினால இந்த காவிரி தான் தமிழகத்து மக்களுடைய உயிர் நாடி என்பது அங்க இருக்கிற அந்த மந்திரிக்கு, அந்த முரளி தியோரிக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில இருந்து போய் டெல்லியில மந்திரியா இருக்காங்கல்ல, அவங்க ஏன் வாய் மூடி இருந்தாங்க? அவங்க தமிழ்நாட்டுக்கு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை விளக்க கடமைப்பட்டுக்கிறாங்க. அடுத்த ஆண்டுல தேர்தல் வர இருக்குது. அது ஒருவேளை முந்தி வந்துருமோன்னு கூட மக்கள் கணிக்கிறார்கள். 3-4 மாசம் ஆட்சியில் இருக்க போகிறவர்கள் இந்தியாவை ஒவ்வொரு பாகமா பிரிச்சு கம்பெனிகளுக்கு தூக்கி கொடுக்கிறது, கைமாத்துறது இருக்க, இது நம்முடைய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் எதிர்க்க வேண்டிய தவறான பொருளாதார கொள்கை. சரி, இப்ப இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக பேசிய சுகுமாரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, 1.5 லட்சம் ரூபாய் கூட பெறாத அந்த 1 ஏக்கர் நிலத்திற்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பதற்கு தயாராக நிறுவனங்கள் இருக்கிற போது அந்த 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஒரு விவசாயி போயிட்டாரு அப்படிங்கிறாங்களே. இப்ப நிலங்கள் தொடர்ந்து பறிப்போய் கொண்டே இருந்தால் ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த நிலத்தை அவங்க வாங்கிட்டாங்கன்னா இந்த ஃபேக்டரியோ இல்ல இந்த ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருமே. ஒன்றும் சாத்தியமே கிடையாதுங்க. அதாவது ஊரா போய் பேசிட்டோம், ஏகப்பட்ட தெருமுனை பிரச்சாரங்கள் நடந்துடுச்சு, மேலும் தொடர போகுது, உண்ணாவிரதம் தொடர்ந்துடுச்சு, எல்லா ஊர்லயும் ஊர் மக்கள் திரண்டு இருக்கிறார்கள் என்பது இன்றைய கடையடைப்பு போராட்டம் புரிய வச்சிருக்கோம். ஆகையினால யாரோ ஒருத்தர் நிலத்தை வித்ததுனால கம்பெனிக்காரன் உள்ள வர முடியாது. அங்க அவங்க கொண்டு வர கருவியை ஒன்னொன்னா பிச்சு எடுத்துட்டு போயிடுவாங்க. இவர்களை வாங்கி இருக்கிற நிலங்கள்ல
பொது மேய்ச்சல் நிலமா வரும் அல்லது புதிய குடியிருப்புகள் அங்க தோன்றும். கம்பெனிக்காரவங்க இங்க ஒன்னும் செஞ்சிட முடியாது, மத்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டதுனால. இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கிற தனியார் நிறுவனம் விவசாயிகள்ட்ட ஏதாவது இது வரைக்கும் பேசியிருக்கிறாங்களா, உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி? விவசாயிட்ட பேசல, அந்த கம்பெனிக்கார முதலாளி என்னிட்டே பேசியிருக்கிறாரு. சரிதானா? நான் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இவைகள் வார்த்தைகளால் விளக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க வார்த்தைகளால் விளக்க முடியாதுன்னா விட்டுருங்க, நான் மக்களை கலப்புறேன், மக்களுடைய உரிமைக்கு மக்களுடைய குரலுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, சுகுமாரன் சார், இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளினுடைய இந்த ஒருங்கிணைவுக்கு அரசியல் கட்சிகளினுடைய ஆதரவு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது? ஏன்னா விவசாயிகள் போராட்டம்ங்கிறது இதற்கு முன்பாக காவிரி நீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்காக நடந்திருந்தாலும் கூட இந்த விவசாயிகள் போராட்டம்ங்கிறது மக்கள் வந்து தனிச்சு பார்க்கப்படுகிற ஒரு கூட்டமாகவே இருக்குது. அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோ அல்லது மற்ற இயக்கங்களுடைய ஆதரவோ உங்கள் போராட்டத்திற்கு எந்த அளவுக்கு இருக்கிறது? சுகுமாரன் அவர்களுடைய இடிப்பை கொள்ளார நினைக்கிறேன். நம்மாழ்வார் சார், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாநில அரசினுடைய நீங்க அமைக்கப்பட்டிருக்கிற குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீங்க ஒரு பட்டியல் கொடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அந்த பட்டியலில் யாரெல்லாம் இடம்பெற இருக்கிறார்கள்? காந்தியவாதிகள் இடம்பெற இருக்கிறாங்க, பசுமை போராளிகள் இடம்பெற இருக்கிறாங்க, பொருளாதார நிபுணர்கள் இடம்பெற இருக்கிறாங்க, விவசாயிகள் இடம்பெற இருக்கிறாங்க, தமிழக அறிவியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெற இருக்கிறாங்க, விவசாய பிரதிநிதிகள் இடம்பெற இருக்கிறாங்க. நம்மாழ்வார் சார், இப்போ இந்த கேள்வியை என்னால தவிர்க்க முடியல. ஒரு நாட்டுக்கு விவசாயம் சார்ந்த நாடாக இருந்தாலும் நம்ம தொழில் கொள்கையை கையில் எடுத்த பிறகு தொழிலுக்கான ஆதாரங்களை உருவாக்குறதோ தொழிலுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதோ நம்முடைய தார்மீக கடமை. அப்படி இருக்கிற போது எங்கு வளம் இருக்கிறதோ அங்குதானே ஒரு தொழில் தொடங்க முடியும். இங்க முன்னாடியே வளம் இருக்குது, இருக்கிற வளத்தை ஏன் அழிக்கிறீங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்ப நம்ம முன்னாடி கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம். 1947 சுதந்திரம் வாங்கும் போது மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, இந்தியா 6 லட்சம் கிராமங்களில் வாழ்கிறது, கிராமங்கள் வாழ்ந்தாதான் இந்தியா வாழ்வதாக அர்த்தம்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு கிராமங்களை வாழ முடியாத பாலையாக்கிட்டு தான் பட்டணங்களை பெருக்க வச்சிருக்கிறாங்க. பட்டணங்கள் வளம் மிகுந்ததா இல்ல, கிராமத்துக்கு எல்லா வளங்களையும் பட்டணங்கள் வாங்கி விழுங்கிட்டு பட்டணங்களுடைய சாக்கடைகளை மட்டும் தான் கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கு. இன்னமும் 60 விழுக்காடு மக்கள், 72 கோடி மக்கள் கிராமங்களில் தான் வாழுகிறார்கள். இவர்களுடைய உழைப்பினால் மட்டும்தான் பட்டணத்தில் இருப்பவர்களும் உணவு உண்ணுகிறார்கள். காந்தி சொன்னாரு, we don't want mass production, we want production by masses. நம்மாழ்வார் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களது அடுத்த கட்ட போராட்டங்கள், மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த விவசாயிகள் அடுத்தடுத்து கொடுக்க போகிற நெருக்கடிகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு காவிரி படுகைகளிலிருந்து மீத்தேன் வாயுவை வெளியே எடுத்து விற்பனை செய்கிற ஒரு தனியார் நிறுவனத்திற்கான இந்த உத்தரவை மத்திய மாநில அரசுகள் திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி விவசாயிகளுக்கான கடையடைப்பு போராட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் குறித்து நம்மோடு பல்வேறு விவசாய நிபுணர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் குறித்த ஒரு பார்வை தற்போது நாம் முன்வைக்கலாம். காவிரி படுகையில் அமைந்திருக்கிற திருவடைமுருதூர், கும்பகோணம், பாபநாசம், வலங்கைமான், நீடாமங்கலம், ஒரத்தநாடு, மன்னார்குடி, குடவாசல், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பூமிக்கு அடியில் இருக்கிற மீத்தேனை எடுத்து பிரித்து தொழில் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்காக முதல் கட்டமாக தஞ்சை மாவட்டத்தில் 12 உள்ளுரை கிணறுகளும், திருவாரூர் மாவட்டத்தில் 38 உள்ளுரை கிணறுகளும் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மீத்தேன் வாயு நிலத்தடியை பொறுத்த வரைக்கும் 500 அடியிலிருந்து 1650 அடிக்குள்ளாக இருக்கும் என்பதால் மேலும் இருக்கிற இந்த குறைந்தபட்ச நிலத்தடி நீரை வெளியேற்றிய பிறகு இந்த மீத்தேன் வாயு எடுப்பதற்கான முன்னெடுத்திருக்கிறார்கள். வெளியேற்றப்படுகிற இந்த நிலத்தடி நீரில் குறிப்பிடத்தகுந்த பல்வேறு வேதிப்பொருட்கள் இருப்பதால் அவற்றை தற்போது காவிரியினுடைய கிளை நதிகளோடு கலப்பதற்கான ஏற்பாடுகளையும் நிறுவனம் முன்வைத்திருக்கிறது. தஞ்சை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டங்களில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு தமிழக அரசு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்திற்கு விவசாயிகளுடைய எதிர்ப்பை ஒரு அறிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அறிக்கையை கவனத்தில் கொள்ளாத சுற்றுச்சூழல் மற்றும்
வனத்துறை அமைச்சகம் இந்த உரிமத்தை வழங்கி இருக்கிற தனியார் நிறுவனத்திற்கு கூடுதலாக சில நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த உற்பத்தியை தொடங்கலாம் எனவும் உற்பத்தியை தொடங்குவதற்கான ஆழ்துளை கிணறுகளை தோண்டுவதற்கான பணி தமிழக அரசினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கும் என அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் கவனத்தில் கொண்டு மாநில அரசு இந்த நடவடிக்கைக்கு தடைக்காலமாக தடை விதித்திருக்கிறது. இந்த தடையை எதிர்த்து அண்ணா பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப கழகம், கோவை வேளாண் பல்கலைக்கழகம், சுவாமிநாதன் வேளாண் ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு 3 மாத காலம் ஆராய்ந்து அதன் அடிப்படையில் அளிக்கப் போகிற அறிக்கையின் அடிப்படையில் மீத்தேன் வாயு திட்டம் தொடர்ந்து நடைபெறுமா அல்லது முடங்குமா என்பது நமக்கு தெரிய வரும். அது குறித்து நாம் இன்று விவசாய நிபுணர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு நம்மாழ்வார் இருக்கிறார். நம்மாழ்வார் சார், இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அரசாங்கங்கள் என்பவை மக்களினுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிற நிகழ்வுகளாக இல்லாமல் தொடர்ந்து சில தனியார் நிறுவனங்களுக்கான லாபத்தையே எதிர்பார்க்கிற விஷயமாக மாறி போயிருக்கிறது நீங்க சொல்லியிருந்தீங்க. இதற்கான பின்னணி என்னவாக இருக்க முடியும்? ஒன்னும் இல்ல, ஊழல் தான். நாடு முழுதும் ஊழல் தான். காந்தி சொல்லும் போது சொன்னாரு, we don't want mass production, we want production by masses ன்னு சொன்னார். நிறைய மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த தேச உற்பத்தி அதிகமா இருக்கும். ஆனா நம்ம அமெரிக்கா பாதையில போய், ஐரோப்பிய பாதைக்குள்ள போய் ஒரு சில கம்பெனிகள் லாபம் விற்கிறதுக்குன்னு சொல்லி அமைச்சரகங்கள் அவர்களுக்கு ஒப்புதல் கொடுக்குது. அதனால அந்த அமைச்சர்களுக்கு ஆதாயம் இருப்பது, ஊழல் இருப்பது பல வழக்குகள்ல வெளிவந்திருக்குது. இதுல கூட ஏதோ ஒரு ஊழல் இருக்கணும், இது சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் நம்முடைய கோரிக்கையா இருக்கு. எதிர்கட்சிகள் உண்மையிலேயே மக்களுக்காக போராடினால் இது பற்றியும் அவங்க பேசியிருக்கணும் பாராளுமன்றத்தில். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே ஊழலுக்கு ஆளாய் போனதுனால மக்களுடைய குரலே அந்த அவருடைய அமைச்சர்களுடைய காதுகளுக்கு போய் சேர மாட்டேங்குது. இன்னும் ஒரு சில மாதங்களே ஆட்சியில் இருக்க போகிறவர்கள் இப்போது ஒரு கம்பெனிகளுக்கு நாட்டு சொத்தை கைமாற்றி கொடுக்கறது இருக்க, இதை மக்கள் எதிர்த்து தான், மக்கள் எதிர்ப்பை தெரிவித்து தான் தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும், நம்முடைய வாழ்வாதாரங்களை காப்பாற்றிக் கொள்ளணும். இதுக்கு வேறு மார்க்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல. தொடர்ந்து நம்மோட ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கன்னு பேசுறீங்க? சார், விருதுநகர் மாவட்டத்திலிருந்து அழகர்சாமி அப்படின்னு அவர் சொல்லுங்க. அழகர்சாமி சார், இப்ப இந்த மீத்தேன் வாயு அப்படின்ற மாதிரி வாயு எடுக்கும் திட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வருவீங்களா? ஆமா. இது புதிய பொருளாதார கொள்கை அப்படின்ற காட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான நடவடிக்கை. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். புதிய பொருளாதார கொள்கை காட்டு ஒப்பந்தத்தின் கீழ் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. சரி. இதுல என்ன சொல்றாங்கன்னா 1991 காட்டு ஒப்பந்தம் மத்திய அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க. அது முற்றிலுமாக ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது மாதிரி இப்ப தெற்க கூடங்குளம் அணுமின் நிலையம் பாருங்க. இப்ப இதுவே மக்களுக்கான அந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. அரசு அதிகாரத்தை குவித்துக் கொண்டு பொதுமக்களை மேலும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு நிகழ்வை நிகழ்த்துறாங்க. அப்பாவி ஜனங்கள் மீது பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்யறாங்க. அது போன்ற இந்த மீத்தேன் எரிவாயு சொல்றாங்கல்ல, இதுவும் மக்களுக்கு விரோதமாக நடைபெறும் போது, போராட்டத்தை மக்கள் திரட்சியாக அணிதிரட்டும் போது அவங்க மீது சட்டத்தின் மீதான நடவடிக்கையை மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து நடைபெறும். ஓகே, அழகர்சாமி சார், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. நம்மாழ்வார் சார், இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட ரீதியிலான தீர்வை நம்ம முன்வைக்க முடியாதா? தங்கள் பகுதிகளில் தங்களுக்கு பிடிக்காத, தங்களது வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வருகிற போது அதை நீதித்துறை வாயிலாக அணுகி அதற்கான தடை கோருவது என்பது நம்மால் முடியாதா? அது ஒரு துறை. நம்ம வழக்கு மன்றத்தை நம்ம சந்திக்கிறதுங்கிறது ஒரு துறை. அதே போல சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வரது ஒரு துறை. நான் கூட மாநில அரசுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த இலங்கை பிரச்சனைகளை செஞ்சது போல ஒரு சிறப்பு அமர்வு ஒன்றை கூட்டி இந்த தஞ்சையில் இருக்கிற இந்த மக்களுடைய தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை ஒருமனதாக நிறைவேற்றி மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதை கைவிடணும்னு சொல்றது. 3வது முறைதான் மக்களை திரட்டி மக்களுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவது. இது 1919 மகாத்மா காந்தி நமக்கு வகுத்து கொடுத்த முறை. எல்லா அரசியல் கட்சிகளும் இதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அதே தான் நாமளும் செய்யறோம். நாம என்ன செய்யறோம், இன்னைக்கு மக்கள் மத்தியில, நாளைக்கு நம்ம மத்தியில் இருக்கிற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்துக்கு போவார்கள். அதுவும் ஒரு துறை. அதை நம்பி இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இப்ப 40 ஆண்டுகளாக இந்த காவேரிக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை இருக்க, இந்த பிரச்சனையில நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். இதுவரையிலும் நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வரல. ஆனால் நீதிமன்றத்தை மட்டும் நம்பி இருப்பதற்கு அது மிக மிக ஆபத்தானது.
சார் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம் கோயில்வெளியில இருந்து சாந்தகுமார் பேசுறேன். சொல்லுங்க சாந்தகுமார். இது மீத்தேன் வாயு திட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மனிதனை வந்து திட்டமிட்டு ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதனை நம்ம வந்து அவனை வந்து வேற ஒரு மனிதன் வந்து அவனை அப்ரோச் பண்ணும்போது ஒரு மனிதனை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணுமோ ஒரு ஆதாயத்துக்காக எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிளா சொல்ல போலாம். ஏன்னா பல்லாயிரம் வருடங்களாவே சோழ மண்டலம் கிட்டத்தட்ட தஞ்சைக்கு நம்ம வந்து சோறு போட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலத்தை வந்து யாரோட ஆதாயம் இருக்கு? இதனால எந்தெந்த யாருக்கு ஆதாயம் கிடைக்குது? இங்க உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்ல. நிலத்தடி இன்னைக்கு வந்து இயற்கை பேரழிவுகள் லைவா பாத்துட்டு இருக்காங்க. உத்தரகாண்ட் இஷ்யூ ஆகட்டும், வெளியில நடக்கிற இஷ்யூ எல்லாமே லைவா பாத்துட்டு இருக்காங்க. பத்தாயிரத்துக்கு பாத்தீங்கன்னா உரம் பூச்சி மருந்துன்னு இருக்கக்கூடிய நிலங்கள் கம்ப்ளீட்டா நாசம் படுத்திட்டாங்க. இப்ப இருக்கிறது ஏனோ தானே ஓடிட்டு இருக்க இந்த விஷயத்தையும் இவ்வளவு ஒரு ஏன் இவ்வளவு ஒரு இதுவா பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. ஓகே, நன்றி சாந்தகுமார், உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நம்மாழ்வார் சார், இப்ப இன்றைக்கு இந்த சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருக்கிற மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் அவர்கள் இந்த பிரச்சனையில வந்து இயற்கை சார்ந்த நலன்ல தான் வந்து மத்திய அரசு முடிவெடுக்கும், தற்போது இந்த திட்டம் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற போது விவசாயிகளினுடைய இந்த கடையடைப்பு தேவையில்லாத ஒன்று என சற்று முன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சருடைய கருத்துக்கு உங்கள் பதில் என்ன? அமைச்சர் வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து உத்தரவு போட்டு இது நிறுத்தப்படவில்லை. மாநில அரசு வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்குது. மத்திய அரசு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு வந்து ஒன்னும் அறிவிப்பை வெளியிடல. இவர்கள் வந்து உலகம் முழுதும் சுத்தினவர்கள், எல்லா மாநாடும் அறிந்தவர்கள். இது ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் போதே எதிர்த்திருக்கணும். ஆரம்பத்தில் பேச்சு எழும்போதே எதிர்த்திருந்தாங்க அவர்கள் வந்து மக்களுடைய கருத்தை வந்து நம்ம மதிக்கிறார்கள் அர்த்தம். ஆனா இப்ப இன்னைக்கு மத்திய அரசு வந்து தற்காலிகமா நிறுத்துறதுல அர்த்தமே கிடையாது. முழுசுமா கைவிட வேண்டும். ஓகே, அடுத்த ஒரு நேயர் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், யார் எங்க பேசுறீங்க? சார், திருவாரூர் மாவட்டம் கொடவசல் தாலுக்கால இருந்து மேலத்தோணி கிராமத்துல மணிவண்ணன். சொல்லுங்க மணிவண்ணன். சார், இந்த மீத்தேன் திட்டத்தை பத்தி கிராம மக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கம்பெனி முன்னுக்கு பின்னான தகவல் தெரிவிக்கிறாங்க. சரி, இதனால வந்து பாதிக்கப்படாது, நிலத்தடி நீர் மட்டும் கீழே போகாது, இந்த விவசாயிகளுக்கும் இயற்கை இந்த மனித வளத்துக்கும் உயிரினங்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்லி பொய்யான தகவலை பரப்புறாங்க. நன்றி மன்னன். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு நிறைய வேளாண் விவசாயிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். நம்மால் வர நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்வி முன்வைக்கிறோம். இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகளுக்கு தமிழகத்தை திரட்டி அடுத்த கட்ட உங்களது போராட்ட நடவடிக்கை எப்படியாக இருக்க போகிறது? கடந்த 40 ஆண்டுகளாக கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற காவிரி பிரச்சனையை மத்திய அரசாங்கம் தீர்த்து வைக்காம அதை காலந்தள்ளினதுனால 40 ஆண்டுகளாக தமிழகத்து உழவர்கள் வந்து வறுமையில தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் நிலத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. நடுவண் அரசு மேலும் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. அத நம்ம இன்னைக்கு மாநில அரசு ஒரு 3 மாத கெடு கொடுத்திருக்குது. இந்த 3 மாதத்துக்காக நம்ம வந்து மெதுவா கொண்டு போவோம். ஆனா பிரச்சாரத்தை நிறுத்த போறது இல்லை. அதற்கு பிறகு சரியான தீர்வு கிடைக்கவில்லைன்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தோட எல்லா அலுவலகங்களையும் ஏற்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது, தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி ஏற்றுவது, ரயிலை மறிப்பது, இது போன்ற நம்முடைய போராட்டங்கள் வேறு வேறு வடிவங்கள் எடுக்கும். அதுக்காக போராட்ட குழு இருக்குது. போராட்ட குழு கூடி முடிவெடுக்குங்கிறது என் கருத்து. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்மாழ்வார் அவர்களுக்கும் மற்றும் பல அத்தனை இயற்கை மற்றும் விவசாய சங்கங்களினுடைய பிரதிநிதிகளுக்கும் சன் நியூஸ் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த மீத்தேன் வாயு திட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிற அந்த அறிக்கையினுடைய முதல் வரியை மீண்டுமாக நாங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறோம். மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் இல்லை என்பதுதான். சன் நியூஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை சிறப்பு விருந்தினர்களுக்கும் மீண்டும் ஒருவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.